வாழ்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தையில முடிச்சு போயிடும். வேணும்னா எல்லா காலத்திலையும் தேவைப்படுற மாதிரி ஒரே ஒரு செய்தி வேணும்னு சொல்லலாம். என்னன்னா, அதுவும் இந்த காலத்துல 2000க்கு பின்னாடி உள்ள மணப்பெண்கள் மருமகள்கள் அவங்கள யோசிச்சு பார்க்கும்போது எந்த ஆம்பளையா இருந்தாலும் பேசாம இறங்கி போயிடுறது நல்லது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லணும். அது ஒரு காலம் இருந்தது. 1900களில் 90களில் 80களில் எல்லாம் கணவர் அப்படின்னா உடனே பயந்துக்குவாங்க அப்படிங்கிறது. இப்போலாம் அப்படி இல்லை. அவங்க லேசாக கிடைச்சாவே நம்ம பயந்துக்கிற மாதிரி இருக்கு. இது ஒன்றும் தப்பும் இல்லைன்ற. மனைவியிட்ட கணவன் இறங்கி போகிறதும் கணவர்கிட்ட மனைவி இறங்கி போகிறதும் தப்பும் இல்லை. நான் அடிக்கடி கல்யாண விழாக்களில் சொல்றது உண்டு ஒரு செய்தி. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டான். அவருக்கு ஜோடியா அவ்வா அம்மையாரையும் படைச்சிட்டான். அவ்வா அம்மையார் கொஞ்சம் தள்ளி நின்னாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூவை கொடுத்து எழுப்பி விட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க தான் உங்க மனைவி அவ்வான்னு காட்டியிருக்கிறாங்க. அவர் அங்கிருந்து பார்த்துருக்கார். அதாவது ஆதம் இங்க இருக்கார், அவ்வா அம்மா அங்க இருக்காங்க. இவர் கற்பனையா எதையாவது சொல்றாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கித்தாபோட சொல்றேன். மவாஹிபே லதுன்னியான்னு ஒரு கித்தாப் இருக்கு. இந்த மவாஹிபே லதுன்னியாவுடைய ஆசிரியர் இதை எழுதியிருக்கார். என்னன்னா, இங்க இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை இங்க வான்னு கூப்பிட்டாங்களாம். அந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு நீ வான்னுச்சா. இது நாம சொல்லல, இது கித்தாப்ல உள்ள செய்தி. கடைசியில என்னாச்சு தெரியுமா? அவர் தான் போயிருக்கு. அன்னைக்கு பாபா போனாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இங்க வான்னு சொன்னா போயிடணும். அதனால மனைவிக்கு இறங்கி போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் இறங்கி செல்லலாம். அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தால் அது சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும். அடுத்து இங்க மாப்பிள்ளை பையன் மௌலவி ஆலிம். அவர் ஹாஃபிஸா இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஹாஃபிஸா இல்லை, ஆனால் மனைவி ஹாஃபிஸா. இவர் நான் ஓதிருக்கேன்னு இவர் ஏதாவது சட்டம் சொன்னார்னா அந்த மாதிரி ஏதாவது ஆயத்து சொல்லும் ஹாஃபிஸாக்கள். அதுலேயும் இந்த காயல் பட்டணத்துக்காரங்க இந்த ஹாஃபிஸா பெண்களை பார்த்தாவே கொஞ்சம் பயம். முதல்ல எல்லாம் காயல் பட்டணத்தில் பெண்களுக்கு தொழுக வைக்கிறதுக்குன்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஆலிம்ஷாக்களுக்கு கொஞ்சம் உதறும். ஏன்னா பின்னாடி நிற்கிற பொம்பளைங்க பூரா ஆப்ஸா. ஏதாவது லேசா தப்பு வந்தாலும் அங்கிருந்து எடுத்துருவாங்க. ஆம்பளை கூட கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம், அதை எடுத்தா திரும்ப ரிட்டர்ன்ல எடுத்தா எடுக்கட்டும் அப்படின்னு பொறுமையா இருப்பாங்க. இவங்க டப்புன்னு எடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த காயல்பட்டின பெண்களை பத்தி சொல்லுவாங்க. குரானுடைய இதுலயே இருப்பாங்களாம் ஓதிக்கிட்டே. அந்த மாதிரி ஒரு ஆப்ஸாவை தான் இந்த மௌலவியும் கல்யாணம் பண்றாரு. இந்த காயல் பண்டத்தில் இந்த சின்ன சின்ன சந்தில் நாங்கள் எங்கள் உஸ்தாமாருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மீன் எறாவெல்லாம் விற்றுட்டு போவாங்கல்ல, அதில் எறா விற்றுட்டு போகுமா கூடையில். மீன் மீன் அப்படிங்கிற மாதிரி எறான்னு கத்திக்கிட்டே போகுமா. உள்ளேருந்து ஒரு கிழவி கேட்குமா, எறாங்கிறைய கயிற ஏறாவா சர்ற ஏறாவா, கயிற ஏறாவா சர்ற ஏறாவான்னு. குரானோட கான்டெக்ட்லேயே இருப்பாங்க. அங்குள்ள ஹாஃபிஸா பெண்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் மௌலவியாக இருக்கிறார், பெண் ஹாஃபிஸாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மார்க்க நெறிகள் நிறைந்த குடும்பங்களாகவே இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். மிகவும் தாமதமாக நிக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இம்மணமக்களுக்கு இம்மை மறுமை இரண்டினுடைய வெற்றிகளையும் தந்து கருத்தொற்றுமையோடு நல்ல பல மக்கள் செல்வங்களோடு இவர்கள் வாழ்வாங்கு வாழ உங்கள் எல்லோரின் மன நிறைவாக துஆ செய்து அமைகிறேன். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.